ஓம் ஸ்ரீநாதே ஜானகிநாதே அபேத பரமாத்மனி ததாபி மம சர்வஸ்வம் ராம கமலலோச்சன. ஓம் ஸ்ரீராமச்சந்திராய நம. இப்பொழுது அத்தியாத்ம ராமாயணத்திலே கூறப்பட்டுள்ள பக்தி மார்க்கத்தை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம். ராமர் லக்ஷ்மணருடன் சபரி ஆசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சபரி ராமரையும் கண்டவுடன் கண்களில் கண்ணீர் பெருக ஸ்ரீராமருடைய பாதங்களிலே வீழ்ந்து வணங்கினாள் சபரி. அவர்களை அன்போடு வரவேற்று ஆசனத்திலே அமரச் செய்து பாத பூஜை செய்து அர்க்கியம் சமர்ப்பித்து விதிமுறைப்படி பூஜித்து பரவசமடைந்தாள் சபரி. அதன் பிறகு வெகு தினங்களாகவே ஸ்ரீராமனுக்காகவே சேகரித்து வைத்திருந்த இனிமையான ருசியான பழங்களை கனிகளை ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சபரி அர்ப்பணித்தாள். இவ்வாறு பணிவுடனும் பக்தியுடனும் அதிதி பூஜை செய்த சபரி இரு கரங்களை கூப்பியபடி ஸ்ரீராமனை பார்த்து பின்வருமாறு கூறுகிறாள். பிரபு, எனது பணிவான வணக்கங்களை உங்கள் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். எனது குருவான மதங்க முனிவர் ஆசிரமத்தில் தான் வசித்துக் கொண்டிருந்தார். பல 1000 ஆண்டுகள் நானும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவருடனேயே தங்கி இருந்தேன். இப்பொழுது குருதேவர் மதங்க முனிவர் பிரம்மலோகத்தை அடைந்து விட்டார். அவர் சொல்லும்போது என்னிடம் கூறினார், ஏ சபரி, நீ இவ்விடத்திலேயே இருந்து கொண்டு வசித்து கொண்டு மன ஒருமைப்பாட்டுடன் ஸ்ரீ ராமச்சந்திரரை தியானம் செய்து கொண்டு சனாதனராகிய பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் மகரிஷிகளை ரட்சிப்பதற்காகவும் அரக்கர்களை அழிப்பதற்காகவும் ஸ்ரீராமன் அவதரித்திருக்கின்றார். அருகேயுள்ள சித்திரக்கூடத்திலே இருக்கின்றார். வெகு விரைவிலேயே லக்ஷ்மணனுடன் இங்கே வர இருக்கிறார். அதுவரையில் நீ உன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பாக கவனித்து வா. ஸ்ரீராமனை தரிசனம் செய்த பிறகு உன்னுடைய சரீரத்தை அக்னியிலே சமர்ப்பணம் செய்துவிட்டு பரமபதத்தை அடைவாக என்று கூறினார். ஆகவே நான் குருதேவருடைய ஆணைப்படி இங்கே வசித்துக் கொண்டு தங்களை தியானம் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைய தினமே சுப தினம், புண்ணிய தினம். எனது குருவின் வாக்கியம் பலித்து விட்டது, பலன் அளித்து விட்டது. குருதேவருக்கு கிட்டாத தாங்களுடைய தரிசனம் எனக்கு கிட்டிவிட்டது. தங்களுடைய தாசர்களுக்கு தாசரான அந்த தாசர்களுக்கும் பரமதாசர்களுமான தாசகர்களானவர்களுக்கும் அடிமையாக இருக்கவும் தகுதியற்ற நீச குலத்தில் பிறந்தவளாகிய நான் தங்களுடைய அடிமை என்று எவ்வாறு கூற முடியும்? ஹே ராமா, மனம், வாக்கு இவைகளுக்கு அப்பால் புலப்படாத தங்களுடைய திவ்ய தரிசனம் எனக்கு எப்படி கிட்டியது, கிடைத்தது? இது எனது பாக்கியம் அல்லவோ, விசேஷமா அல்லவா? ஏ தேவா, தங்களுடைய தங்களை துதி செய்யக்கூடிய தெரியாமல் தவிக்கிறேன். பிரபு, என்னால் என்ன செய்ய முடியும்? தாங்கள் என் மீது அருள் கூர்ந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் மீண்டும் சபரி நமஸ்கரித்தால்
அப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சபரியை பார்த்து அன்புடன் கூறலானார். ஹே சபரி, என்னை பஜனம் செய்வதற்கு ஸ்திரீ புருஷ பேதமோ அல்லது ஜாதி வர்ணாசிரம பேதங்களோ காரணமாவதில்லை. உண்மையான பக்தியே முக்கிய காரணமாகும். பக்தி இல்லாதவர்களுக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்காது. யாகம், தானம், தவம், வேத தியானம் முதலிய எல்லா செயல்களும் என்னை கண்டு கொள்ள முடியாது. ஆகையினாலே நான் இப்போது பக்தி மார்க்கத்தை சுருக்கமாக கூறுகிறேன், கேள். ஹே பாமினி, பக்திக்கு முதன்மையான சாதனம் சாதுக்களுடைய கூட்டுறவு, அதாவது சத் சங்கம் தான் என்பது நிச்சயம். எனது சரிதத்தை கீர்த்தனம் செய்வது இரண்டாவதாக கருதப்படுகிறது. என்னுடைய குண வைபவங்களை பற்றி பரஸ்பரம் பேசிக்கொள்வது மூன்றாவது உபாயம். எனது வாக்கியங்களை கீதை, உபநிஷதம் போன்றவை விவரித்து கூறுவது நான்காவது சாதனமாக கூறப்படுகிறது. ஏ பத்ரே, தனது குருவை தெய்வமாகவே நினைத்து பரிசுத்தமான உள்ளத்துடன் கபடமின்றி தொண்டு செய்வதையே ஐந்தாவது மார்க்கம் என நினைக்கப்படுகிறது. யமம், நியமம் இவைகளை நன்கு அனுஷ்டித்து புனிதமான எண்ணங்களுடன் தினமும் என்னை பூஜை செய்வது ஆறாவது ஆகும். இதுவும் தவிர எனது மந்திரத்தை முறை தவறாமல் உபாசனை செய்து வருவது ஏழாவதாக சொல்லப்படுகிறது. பத்ரே, கேள். என்னுடைய பக்தர்களை பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்வது சகல பிராணிகளையும் பகவத் ஸ்வரூபமாக காண்பது, வெளியுலக பொருட்களிலே ஆசையற்று இருப்பது, சமம், தமம் முதலான குணங்களுடைய இருப்பது, இவையெல்லாம் பக்தி மார்க்கத்துக்கு உரிய எட்டாவது சாதனமாகும். எப்பொழுதும் தத்துவ விசாரம் செய்வதையே ஒன்பதாவது முக்கிய சாதனமாக சொல்லப்படுகிறது. பாமினி, இவைகள்தான் நவவித பக்தி சாதனம் எனப்படுவதாகும். எவர்கள் இந்த பக்தி சாதனத்தை அனுஷ்டித்து வருகின்றார்களோ அவர்கள் ஸ்திரீ, புருஷர், பசு, பக்ஷி முதலானவர்களாக இருந்த போதிலும் அவர்களிடம் பிரேம லட்சணங்களுடன் கூடிய சிறந்த பக்தியானது நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.